ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஐவில் எப்படி வித்ட்ரா கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது, சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, சேல்ஸ் டீம்லேயும் அடுத்தது ப்ரொமோஷன் டீமில், இந்த 2 டீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு, அதாவது மண்டே ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீமில் யார் யார் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்து உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஸோ என்னுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுக்கிறேன். போட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாம் அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். மறுபடியும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். அதில் வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறமா பேன் கார்டோட ஹோல்டர் நேம் கொடுக்கணும், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும். கொடுத்து சப்மிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எங்கே பார்க்கணும் அப்படின்னா, இங்கே வியூ பேங்க் டீட்டெயில் இருக்குது இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா எப்படி வந்து வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்குறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளியேட் வித்ட்ரா ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட வேலெட் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எவ்வளோ நீங்கள் வித்ட்ரா கொடுக்குறீங்களோ அது கொடுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ₹1 கூட மிச்சம் இல்லாமல் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து ₹12,831 இருக்குது. ஸோ இதை கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வித்ட்ரா கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய வியூ பேங்க் டீட்டெயில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்குறப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அது உங்களோடது தானா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து வித்ட்ரா கொடுங்க. இப்போ நீங்கள் வித்ட்ரா கொடுத்த அமௌண்ட் வந்து கரெக்டாக எல்லாமே கொடுத்துட்டோமா அப்படிங்கிற செக் பண்ண பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்குறீங்க, எந்த டேட்டில் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறது வந்துடும். இங்கே ஸ்டேட்டஸில் பெண்டிங் இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் ஆன பிறகு இங்கே சென்டுன்னு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே டைம் தான் நம்ம வித்ட்ரா கொடுக்க முடியும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப வித்ட்ரா கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ தப்பாக கொடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்றைக்கி நைட் அல்லது நாளைக்கு வந்து சார் வந்து கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் தரதா சங்கர் சார் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஆப்ஷன் அந்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். இது யார் யாருக்குன்னா தப்பாக பண்ணவங்களுக்கு மட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஈஸியான பாஸ்வேர்டாக வச்சுருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் உங்களுடைய ஐடி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க வித்ட்ரா பண்ணி எடுத்துடுறாங்க. அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சு எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி ஸ்கேம் எல்லாம் நடக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் தான் இருக்குதா அப்படிங்கிற ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஈஸியான பாஸ்வேர்டு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதை மாற்றுறதுக்கு வந்து ஃபர்கட் சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் ஐடியில் லிங்க் வரும். அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு வித்ட்ரா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு தான். ஓகேங்களா? இந்த ரீஃபண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வேறு ஆப்ஷன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ ரீஃபண்ட் டீம் இல்லாமல் மற்றவங்க நிறைய ஐடிஸ்க்கு வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்குது இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கெல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னா நீங்கள் மெயில் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்னும் டீப்பாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் தான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதெல்லாமே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரீஃபாக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.